வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள். அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி. இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை, அரைகுறை ஆட்சியை, திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் பலமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால வலுவிழந்திருக்கு. ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம். அதனால இது வலுவெல்லாம் இழக்கலைங்க. அதிமுக பாஜக தவிர பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே இருந்த கட்சிகள் அதிமுக பெரிய கட்சி இல்லையா? பிஜேபி பெரிய கட்சி இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகளா? எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா? காங்கிரஸ் பெரிய கட்சியா? எல்லாம் நம்பர்ல எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. தேமுதிக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப இவங்க தாவேகா கூட கூட்டணி போறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொன்னாங்களே உங்ககிட்ட? நீங்களே உருவாக்கிறீங்க. அவங்க அங்க போவாங்களா, இவங்க இங்க போவாங்களா? நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, பாஜக கூட்டணிக்கு அவங்க ரெண்டு பேரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் இப்படி போனா இப்படி, அப்படி இல்லையா நேரா கொண்டு வந்து இங்க இல்லையா? இங்க பாருங்க, நான் சொன்னது ஒரே விஷயம் தான். அமித்ஷா விஜய் நேரடியா மீட் பண்றாரு அப்படின்னாங்க. அதான் முதல் கேள்வியே கேட்டேன். இப்ப அமித்ஷா வராரு. அதான் ஒரு மாசம் யாரை எப்ப பார்க்கணும், எப்படி பார்க்கணும் எல்லாம் டெல்லிக்காரங்க கரெக்டா பார்ப்பாங்க. ஓபிஎஸ் வேற இன்னைக்கு அமித்ஷா மீட் பண்ணியிருக்காரு. ஆடியோட போய் மீட் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? அதான் சொன்னேன், ஒரு மாசம் பொறுங்கப்பா. இதை விட பிரம்மாண்டமான கூட்டணியா நாங்க கொண்டு வரோம். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மும்முனை போட்டி அப்படிங்கறத நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று இன்னொன்று, எப்பவுமே தமிழ்நாட்டில் இரண்டு கூட்டணி இல்லாம ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும். அது ஒரு நேரத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு, அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தாரு. அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு. ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல. தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் எல்லாம் ரசிப்பாங்க, எல்லாம் கூட்டமா போய் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க, ஏனென்றால் தொடர்ச்சியா தேர்தலில் நானும் நின்றுட்டு இருக்கேன். தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யாரை அனுப்ப வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அப்போது அந்த இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். 3 முனை போட்டியை தாண்டி இந்த தடவை 4 முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. நாம் தமிழர் சீமான் எங்களுடைய கூட்டணி மக்களோட தான் அப்படின்றாரு. விஜயும் அதே போல அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வராரு. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது திமுகவின் வாக்குகள் எந்த வகையிலையும் தெரியாது. ஆனா யாருங்க சொன்னது திமுக வாக்கு பிரியான்னு? இந்த தடவை திமுக கட்சிக்காரங்களே இவங்க எப்பங்க வீட்டுக்கு போவாங்கன்னு கேட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் கட்சியிலையும் நடக்குது, ஆட்சியிலையும் நடக்குது. திமுக ஓட்டெல்லாம் திமுக போகணும்லாம் இந்த தடவை நினைக்காதீங்க. திமுக காரங்களே எப்படியாவது இந்த கவர்மெண்ட் போனா போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனை போட்டிகள் இருந்தாலும் இந்த தேர்தலில் மட்டும் கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பேசுபொருளா இருக்கு. நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. அதுக்கான சாத்தியம் இருக்குங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட கூட்டணி பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி ஆட்சியை பத்தி பேசினாங்கல்ல. கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கருத்து எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதற்கான சூழல் வரும்போது அதை பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், திமுகவோட கவர்மெண்ட்ல மீதி இருக்கிற எல்லாரும் பாவம். அவங்க கூட்டணியில் இருக்கிற எம்எல்ஏவே எனக்கு பக்கத்துல உட்காடுறாங்க. அதான் சொல்றாங்க, நாங்க பேர் தாங்க கூட்டணி, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க.